ஏக்கா நான் மதியம் போல வந்தேங்க்கா. ராணிக்கா நல்லா இருக்கேன் ராணிக்கா. இப்போ உடம்புக்குலாம் பரவாயில்ல. வாங்கக்கா இருங்க. லட்சுமி அக்கா வாங்க. இருக்கட்டும் மக்களே, பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டுப்பா. இப்போ அம்மா எங்க கூட தான் அங்கே பேசிட்டு இருந்தாவ. போகும்போது கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன் பார்த்துக்க. அதான் பிள்ளை பத்தாலும் ஊற்றி கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு கிடந்தேன். அவிய பாட்டுக்கு வாங்காமல் வந்துட்டாவ. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தானோ. அப்படியே ராணியக்கா, அம்மா இப்போ தான் வந்தாவ. வந்துட்டு காஃபி போட சொன்னதுக்கு இந்த செடியை நினச்சி போட்டு வரேன்னா அங்கே நின்றுப்பாவ பார்க்கலையோ? இல்லையானு நாங்கள் வரப்போ பார்க்கலையே. வாசல்லே நின்னாவ. அங்கே இல்லைனு பால் எதுவும் வாங்க போயிருப்பாவளா இருக்கும். தம்பி அம்மையெல்லாம் எப்படி இருக்காவ? அம்மா தங்கச்சியெல்லாம் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. சரி சரிப்பா. எவ்வளோ நாள் ஆயிட்டுன்னா கல்யாணத்துக்கு பார்த்தது பிறகு ஒரு நாள் கூட இந்த பக்கம் வரவே இல்லையே. அணுவையும் விடலை, நீங்களும் வரலன்னு. அடிக்கடி வந்து போய் இருந்தா தானே நல்லா இருக்கும். மல்லியாக்காவும் ஒத்தையில தானே இருக்காவ. அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகலாம்லப்பா. ஏன் இப்படி வராமே இருக்கியே? மல்லியாக்கா தான் எதுனாலும் ஒன்றா ஓடி ஓடி அங்கே வராவ. என்ன பண்றதுக்கா, நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் வர முடியல. பத்தியில எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை அதிகம். அப்புறம் அணுவும் மாசமா இருந்தனால காரில் அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு அலைய வேண்டாமேன்னு விட்டாச்சு. செக்கப்புக்கே நான் வீட்டில் தான்க்கா ஆள் வர சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கே அவளை கொண்டு போகல, வீட்டிலே தான் இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு வரக்கு. அதான்க்கா அவ்வளோ விடலை. அதெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கிடாதுப்பா. டாக்டர்கிட்ட கேட்கணும். எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னா வண்டியில் போகலாமா வைக்கலாமா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவையே போக சொன்னோம்னா வரலாம்ல. அந்த பிள்ளைக்கு அம்மையை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும்ல. நாங்களும் எப்பவும் கேட்டுகிட்டே இருப்போன்னு தெரியுமா? அணுவெங்கன்னு எப்போ பார்த்தாலும் மல்லியாக்கா இப்போ வருவா நாளைக்கு வருவான்னு வளகாப்பு கூட வரமாட்டேன்ட்டாலே. இப்போ வர அணுவை கொண்டு விட்டுருக்கீங்களா? அதுவே பெரிய விஷயம். சரி சரி தம்பி, பேர் எப்போ வைக்க போறிய? அடுத்து 28 நூல் கட்டு எப்படி வச்சிருக்கிய? வைக்கணுங்க்கா. இப்போ தானே 10 நாள் ஆகுது. இன்னொரு 18 நாள் இல்லைன்னா 20 நாள் கழிச்சு வைக்கலான்னு இருக்குக்கா. எனக்கும் ஆஃபீஸில் லீவ் எடுக்கணும். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான்க்கா செய்ய முடியும். சரி சரிப்பா. மயங்கர எப்படி அழுதானோ உறங்கானோ என்ன செய்யணும்? சமத்தா இருந்துக்கிட்டானா? நான் வந்ததுக்கப்புறம் ஒரு தொந்தரவும் பண்ணலக்கா. அணுதான் சொல்லுதா ராத்திரியெல்லாம் உறங்க மாட்டேங்க, எனக்கு உறக்கமே இருக்க மாட்டேங்கன்னு. இப்போ நான் வந்த நேரம் கொஞ்ச நேரம் உறங்கினா இப்போ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு எடுக்காம பாருங்க. நல்லா தாங்க இருக்கான். அணுதான் சொல்லுதா ராத்திரியெல்லாம் உறங்க மாட்டேங்கான்னு. நீ ராத்திரி இருந்து பார்த்தா தானே தெரியும். ஆமா, எப்ப பார்த்தாலும் நாங்களே எப்படி பார்க்க முடியும்? இடையில அப்பக்காரு ராத்திரில வந்து எடுத்துட்டு அலைங்க பிள்ளைய. அவ ஒத்தையில பார்க்கும்போது சிறையாத்தான் இருக்கும். சாயங்காலம் வரலாம்ல தம்பி. அணுதான் இங்கே இருக்கால, வந்து பார்க்கலாம்ல. இல்லைக்கா, அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காவோ. 20 நாள் ஆகும் திருப்பி வரக்கு. அப்போ நான் போகலன்னு அம்மா ஒத்தையில தான் இருப்பாவ. அதனால தான் அங்கே வீட்டுக்கு ஓடிடுறது. இங்கேன்னா அத்தை இருக்காவல்ல அணுவை பார்த்துக்கிறக்கு. அந்த ஒரு தைரியம் தாங்க்கா. ஆள் இருக்குங்கிற தைரியத்துல தான் விட்டுட்டு போறது. வேற என்ன? சரி சரி தம்பி, சொல்றமேனு தப்பா எடுத்துக்கிட்டாதியே. சொன்ன எதுவும் குவாச்சிக்கிடுவலான்னு தெரியல. பயமா வேற இருக்கு சொல்லுறதுக்கு. அணுவை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. என்னடா இந்த அக்கா வந்து சொல்லுதாவளே, நம்ம அத்தை எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கோன்னு எதுவும் நினைக்காதியே. நம்ம ஊர் அப்படிப்பா. எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா பேசிக்கிடது வச்சுக்கிடது. எனக்கு ஒன்றுன்னா அவிய தான் ஓடி வருவாவ. அவியலுக்கு ஒன்றுனா நாங்கள் தான் வருவோம். அவியலுக்கு சொல்லி அழுக யாருக்கு? எங்கள்கிட்ட தான் எதுனாலும் சொல்லுவாவ. நீங்கள் தான் கொஞ்சம் தம்பி அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிடணும். என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேங்க்கா. நான் ஒரு குறவு வைக்க மாட்டேன் அணுவேன். நீங்கள் என்ன நம்பி கண் மூடி அனுப்பலாம். அணுவை நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேங்க்கா. உங்கள் அம்மா தங்கச்சியில நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா தம்பி? கொஞ்சம் சொல்லலாம்ல. அணுவிட்ட பாசமாக நடந்துக்கிடுங்க வச்சுக்கிடுங்கன்னு சொல்லலாம்ல. அக்கா அவர் எல்லாம் சொல்லதாங்க்கா செய்தாரு. அவையே கேட்க மாட்டாவ. ஏக்கா இதை பற்றி பேசாதீங்கக்கா, விடுங்க போதும். நான் இப்போ தான் எங்கள் அம்மையை சொல்லி அனுப்பிவிட்டேன். நம்ம நிம்மதியாக இருக்கணும் தான் இங்கே வர்றது. இங்கேயும் இதை பற்றி பேசினா ஒரு மாதிரி இருக்குக்கா. வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம்னாக்கா. நீங்கள் இங்கே வந்து இருங்க, நான் காப்பி போட சொல்லுதேம்மா, குடிச்சிட்டு போகலாம். இல்லை அண்ணு, நான் இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்கள் அம்மையிட்ட கொடுத்து விடலான்னு பார்த்தேன். அவைய போகிறப்ப கொண்டு போகிறேன்னாவ அங்கனையே வச்சுட்டு வந்துட்டாவ. அதான் சரி கொடுத்துட்டு வந்துடுவோமே, கொஞ்சம் சூடோட சாப்பிடலாமேன்னு கொண்டு வந்து தந்தேன். சூடாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றேன். என்னம்மா இப்போயே கொஞ்சம் சாப்பிடு, அப்புறம் ராத்திரிக்கும் பாக்கி இருந்தால் சாப்பிடு. ஆமாட்டி, நல்லா கறி எடுத்து போட்டு சாப்பிடுன்னு. அப்போ தான் பிள்ளைக்கு நல்லா பால் இருக்கும். உனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் மக்களே. வெடுக்குன்னு நல்லா கறியாக அள்ளி வச்சு சாப்பிடுன்னு. சரிக்கா. இன்னும் வைக்கிது என்ன? நாங்கள் போயிட்டு வரட்டுமா? அம்மா வந்ததுக்கப்புறம் வாரேன்னு. வீட்டுக்கு பின்னாடி நிறைய குப்பை கிடஞ்சி பார்த்துக்க. இன்னைக்கு பூரா அதை சுத்தம் பண்ணி தூத்து போட்டோம். அதான் பிள்ளை பக்கத்தில் வரல, இன்னும் குளிக்கல மக்களே. தூசியோட வந்து பிள்ளைக்கு சளி எதுவும் பிடிச்சிட போது. அதான் பிள்ளை பக்கத்தில் வரல. எதுவும் நினச்சிக்கிடாது என்ன. போயிட்டு வரோம். சரிக்கா. நல்ல பாசமான அக்காங்க, நல்லா பேசுவாவ. எதுனாலும் ஓடி வருவாவ. அவைய உங்கள் அம்மையை பற்றி பேசினவன்லாம் எதுவும் நினச்சிக்கிடாது என்ன. அம்மா அவளுக்கு ஒத்தையில தானே இருக்கா. யார்கிட்ட சொல்லுறது என்னன்னு போய் இடையிலலாம் சொல்லுவா போல. அதான் அவைய வந்து பேசுதாவ. நீங்கள் அவைய சொல்லுதாவன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இல்லை அனு, நான் எதுவும் நினைக்கல.
மக்களே ரூம்லாம் நல்லா அழகாக இருக்கே, அழகாக போட்டு வச்சிருக்காவ, நல்ல சுத்தமாக கிடக்கே மக்களே. அவிய வீட்டு வேலை பார்க்குறவிழா செய்தாவ இல்லை நீ செஞ்சு வச்சியா மக்களே? ஏமா நீ வேற, நான் எங்கே செய்ய போகிறேன்? என் வீட்டில் வேலை பார்க்க வந்தவிதாம்மா. இப்போ புதுசாக வந்திருக்க பொம்பளை நல்ல சுத்தமாத்துக்க. காலையில் எந்த சொன்னேன் அழகாக வந்து மெத்தையெல்லாம் உதறி போட்டுருவா. 2 நாளைக்கு வருவா. இந்த புவாரையெல்லாம் மாற்றி துவைச்சி அலசி போட்டுருவாம்மா. நல்லா சுத்தம் பண்ணி போட்டுருவா. நம்ம ஒரு வேலை பார்க்கண்டா. காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி 2 நேரம் சுத்தம் பண்ணுவாம்மா வீட்டை. நல்லா அழகாக பார்த்துக்கிட்டியா? நீயே பார்த்தில ஒரு பக்கம் ஒரு தூசி கிடையாதுமா. முன்னாடி நான் இங்கே சுத்தம் பண்ணிட்டு கிடந்தப்போ அந்த டிவி மேலெலாம் ஒட்டரை பிடிச்சி கிடந்துச்சு. டெய்லியும் கண்ணில் தட்டுமா, அது தூக்கிறதுக்கு ஒரு மடியாக இருக்கும். இப்போ அந்த பொம்பளை வந்ததுலேருந்து என்ன அழகாக பார்த்துக்கிட்டா பார்த்தியா? மக்களே நல்லா இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது. பெயிண்டெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சிலோ. நான் கொஞ்ச நாள் அங்கே நின்னேன்லம்மா. அன்னிக்கறி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு 2 மாதம் நின்னேன்ல. அந்த கேப்பில் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. இவியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை பெயிண்ட் அடித்ததெல்லாம். கேட்டான், இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டா இருப்பாவ அப்படிங்காவ. சரி சரி நீ விட்டுரு, எதுவும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காதுன்னா என்ன சொன்னாலும் சரி இங்கே மாதிரி மண்டை ஆட்டிட்டு போயிடுட்டி. முடிஞ்ச அளவுக்கு நைஸாக வச்சுக்கிடு. இப்படி இருக்க மாதிரியே போட்டும். வீட்டு வேலை பார்க்குறக்கும் ஆள் இருக்குது, எல்லாம் செய்கிறதுக்கும் ஆள் இருக்குது. நீ சொன்னதும் மாப்பிள்ளை எல்லாம் கேட்காரு. உன் மாமியாரும் நீ சொல்லுததெல்லாம் பயந்துக்கிட்டு செய்தான். பிற உனக்கு என்ன வேணும்? பயப்படாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாம் சரின்னு பொறுமையாக போகிற மாதிரி இருந்துக்கிடு. என்ன மக்களே, எந்த பிரச்சனையும் வேண்டாம் இனிமே. சரிம்மா. அவ என்ன சொன்னாலும் உனக்கு செய்ய பிடிக்கலனாலும் சரித்தா செய்தே வைக்கத்தேன்னு சும்மா போகிற பேச்சுக்கினாலும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செய்யாமல் கூட இருந்துக்க. அவ பேசும்போது எதுவும் பேசாது. என்ன மக்களே? ஏட்டி இப்போயும் தான் நம்ம சாப்பிட வந்தோம்ல, நம்ம பின்னாடி நின்று அம்மையும் மகன் என்னமோ ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு தானே வந்தாவ. என்ன பேசியிருப்பாவளா இருக்கும்? நம்மளை பற்றி எதுவும் சொல்லியிருப்பாளோ? எங்கள் மாமியை முழுசாக மாறிட்டுலாம் இல்லைம்மா, அது வில்லித்தனம் தான் போயிருக்கு. அப்புறம் மற்றபடி சொல்லி கொடுக்காமலாம் இல்லை, மைண்டை சொல்லியிருக்குமா இருக்கும். அவிய அம்மை வந்துட்டு எண்ணெய் சமைக்க சொல்லுதா, சோறு பொங்க சொல்லுதா. அவள் ஒரு வேலையும் செய்யலை, கை வலிக்கு கால் வைக்குன்னு ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பா. மங்கார என்ன எம்எல்ஏ தான் இங்கே குறை சொல்லியிருப்பாவ. சொன்னால் சொல்லிட்டு போட்டோமா, நமக்கு வேலை இல்லாமல் மிச்சமாகுதுல, அதுவே போதும். குறை சொன்னால் இப்போ என்ன, ஒரு வார்த்தை தானே சொல்லிட்டு போட்டோம். நீ நான் சொல்லுறதை கேளு மக்களே. காலையிலன்னு ரொம்ப நேரம் படுத்தலாம் உறங்காத. உங்கள் வீட்டாரே போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் நைஸாக இருந்துச்சுக்கிடு. எங்கே காப்பியை போடட்டுமாங்க, டிஃபனில் அதை எடுத்து வைக்கட்டுமா, இது சமையக்கறியே சமைச்சாலும் நீ ஒரு வார்த்தை கேட்டுக்கிடணும் மக்களே. டிஃபனில் அதை எடுத்து வைக்கட்டுமா, இதை எடுத்து வைக்கட்டுமா, ஆஃபீஸ்க்கு ஏதாவது வேணுமாங்க, சட்டை எடுத்து கொடு, எதையாவது எடுத்து கொடு, துண்டு எடுத்து கொடு. அப்போல்லாம் கொஞ்சம் காலையில் போகிற வரைக்கும் பரபரப்பாக இருக்க மாதிரி நடி மக்களே. நம்மளும் ஒன்றும் செய்யாமல் இப்படி சும்மாவே இருந்தோன்னு வைவேன். இவன் இங்கே இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிருவா பார்த்துக்க. ஒன்றாலையும் எதுவும் யூஸ் இருக்க மாதிரி அப்பப்போ நடிச்சுக்கிடு. இந்த பிள்ளை நல்ல முறையாக பார்த்து கட்டி, பிள்ளை தான் உனக்கு சொத்து, பிள்ளையை வச்சு தான் நீ காய் நிறுத்தணும். பிள்ளை நல்ல முறையாக பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளை ஏசாத அடிக்காத எதுவும் செய்யாதென்ன. எங்கம்மா நான் பெற்ற பிள்ளைங்க நல்ல பாசம்லாம் எனக்கு இருக்க தான் செய்யுது. அந்த பிள்ளை ஏன்ட்டு ஒட்டவே மாட்டேங்கம்மா. அவைய பாட்டிட்டேன் அப்பாட்டேன் தான் நல்லா ஒட்டுக்கு பார்த்துக்கு, ஏன் மேலே அதுக்கு பாசமே இருக்க மாட்டேங்கி. ராத்திரி உறங்கப்போ கூட அவங்க பாட்டி தான் வேணுங்க. இப்போ 4-5 நாளாக அடியை போட்டு என் கூட உறங்க வைக்கிறத பார்த்துக்க. அடிக்காதட்டி பிள்ளையா? அடிச்சின்னா எப்படி உன் மேலே பாசமாக இருப்பான்? நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாசத்தை காட்டி நம்ம பக்கம் இழுக்கணும். நீ அடிச்சின்னா பின்ன மறுபடியும் பயந்து அங்கே தானே ஓடுவா. முடிஞ்ச அளவுக்கு அடிக்காமல் எப்படி சொல்லி திருத்தணுமோ அப்படி சொல்லு பிள்ளைய. கொஞ்சம் நம்ம பாசமாக இருக்கிறதுல தாண்டி நம்ம பக்கம் வருவா. பிள்ளையை மட்டும் விட்டுறாத. பிள்ளைக்காக இருந்தால் எல்லாம் ஒன்று சேருவாவ. நீ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையும் உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்ட பாரு. என்ன பிள்ளையை மட்டும் கை விட்டுறாதட்டி, அடிக்கலாம் செய்யாத. சரிம்மா. மணி என்ன மக்களே இருக்கும்? ஒரு 7 மணிக்கு ஆயிருக்குமா? நான் போட்ட மாட்டி 8 மணிக்கு இங்கேருந்து ஒரு ஆட்டோ போகும், அதில் ஏறி போட்டுமா? ஏம்மா ஈரு, ஏன் இங்கே ஒத்தையில் இருந்திருந்து எனக்கு ஒருமா இருக்கு. நீ அங்கே போய் ஒத்தையில் தானே இருக்க போகிற. இங்கே இருந்த உடனே யார் என்ன சொல்ல போகிறா? நீ பாட்டில் இருமா, 2 நாள் கழிச்சு போகலாம். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நீ வந்ததுக்கப்புறம் பேச்சு துணைக்காத ஆள் இருக்குல்ல, இருமா போகலாம் பையன். ஏட்டி இங்கே வந்து நிற்கிறது அவ்வளோ சரி கிடையாதுட்டி. பிள்ளைலாம் என்ன நினைக்கும், மருமெல்லாம் ஏதாவது நினைப்பாருட்டி. அவர்லாம் எதுவும் நினைக்க மாட்டாருமா, நீ பாட்டில் இரு.